கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நான் பாட போறதுல நீங்க தான் பாட போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரின் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 66 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரின் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. கேளுங்கள் தரப்படும், இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. 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 தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் நீங்கள் யாரும் வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, காசு இல்லை, முடி கொட்டிருச்சுலாம் பயப்படாதீங்க. நம்ம உயிரோ இருக்கிறோன்னா அது அவர் போட்ட பிச்சை. அவர் கையில் நம் ஜீவன் இருக்கிறது. அவர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, if you want to fight the darkness, you need to walk in light. இருளோட போராட வேண்டும் என்றால் நீங்கள் ஒளியோடு நடக்க வேண்டும். இருளில் இருந்துக்கிட்டே இருளோடு சண்டை போட முடியாது. இருளுடைய அதிகாரம் நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்லேயே தெரியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே கதவு திறந்துட்டு போகிறீங்க, இருட்டாக இருக்குது. எத்தனை பேர் தைரியமாக வீட்டுக்குள்ளே போக முடியும்? முடியாது. தேள் இருக்குமா, பல்லி இருக்குமா, பூரா இருக்குமா, நடுவில் சேர் இருக்குமா தெரியாது.
ஆனால் ஒளி இருந்தால் போக முடியும். அதுபோல் தான் வாழ்க்கையில் இந்த உலகம் நமக்கு இருளை மட்டும்தான் வீசுது. நீங்களும் நானும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்காக தூங்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நைட்டில் சாத்தா அமுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயந்தே வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஒளியில் நடக்காதது தான். வாக் இன் லைட் டு ஃபைட் த டார்க்னஸ். நம்ம எல்லாருக்கும் யுத்தம் இருக்கிறது. அவரவருக்கு ஒரு யுத்தம் இருக்குது. அதில் மிக முக்கியமான யுத்தம் நம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும், கடனை ஜெயிக்க வேண்டும், வியாதியை ஜெயிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தை தான் நமக்கு இன்றைக்கி ஒளியாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைய வாக்குத்தத்தம் நமக்கு ஒளியாக இருக்க போகுது. நம்ம இதயத்தில் எதையோ புரிஞ்சிக்க பார்த்தோம். மேக்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், மெடிசின் புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டோமா? இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவை நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஏன் ஆண்டவர் அறியணும்னு கேட்குறீங்களா? இஃப் யூ வாண்ட் டு பி ரெஸ்டோர்ட், நீங்கள் மறுபடியும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் யூ நீட் டு நோ காட். உங்களுக்கு ஆண்டவர் தெரியணும். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, முழுசாக ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த கார் புதுசாக வரணுன்னா அந்த கார் கம்பெனி அந்த காருக்கு தெரியணும். அந்த காரு அந்த கம்பெனிக்கு போச்சுன்னா புதுசாகிடலாம். நம்ம கம்பெனி வேறு யாரும் இல்லைங்க, ஜீசஸ் தாங்க அந்த கம்பெனி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேச போகிறார் என்று? நம்முடைய தீர்க்க தரிசன கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாட் இஸ் திஸ் வேர்ஸ் ட்ரைங் டு சே டு அஸ்? இந்த வார்த்தை நமக்கு எண்ணத்தை சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். தேவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா. என்ன ஆசைன்னா, என் மனசு என் பசங்களுக்கு புரியவே இல்லையே. நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சோன்னா, இந்த ஆண்டவர் கையில் வந்தால் டக்குன்னு பண்ண மாட்டார், உடனே பண்ண மாட்டார், நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், ஐயோ என் மக்களே, என் இஸ்ரவேல் மக்களே, என் இருதயம் உங்களுக்கு தெரியலையே, என்னை பற்றி நீங்கள் புரியலையே, அதனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் ஹல்லேலூயா. என்னை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஆமென். ஜீசஸை எப்பங்க புரிஞ்சிக்கிறது? நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்கும்போது இல்லை, நம்மை சுற்றிலும் வெறும் தோல்வியும் துக்கமும் துயரமும் இருக்கும்பொழுது, வெறும் பாடுகள் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சிக்கலாம். அவர் பேர் தான் இயேசு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் தோற்று போன நேரத்தில் நாம் தோற்றுவிட்டோம் என்பதை தோல்வி நினைவு கூறும்பொழுது மற்றொரு பாடத்தையும் தோல்வி நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த தோல்வியின் மத்தியில் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்பதை. Today God wants us. God's desire is that we should be intimate with him. இல்லை சகோதரா, மனசார அவரை புகழணும். மனம் குளிர நான் அவரை புகழ வேண்டும். அவரை மனம் குளிர புகழணுமா? எந்த அளவுக்குன்னா, இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். தேனிலும் இனிமையே அமுதமே. நான் எங்க பாடுறது? தேனிலும் இனிமையே. மகனே பாடு. தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. தேவனே என் இயேசுராஜனே,
இதுதான் என் நடை. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். என்னை கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்கிறேன். இதுதான் சொல்றார், என் மனது உனக்கு புரிய வேண்டும் என் மகனே. நிறைய பேர் துக்கத்தோட, துயரத்தோட, கசப்போட, வருத்தத்தோட, வேதனையோட வந்திருக்கலாம். திருச்சபையே, நீங்கள் சோர்ந்தே போகாதீர்கள். கர்த்தர் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். Lord, teach me about your ways. தாவீது சொல்வார், ஆண்டவரே எனக்கு உண்மை கற்றுத்தாங்க, உண்மை கற்றுத்தாங்க, உங்கள் வழியை சொல்லித்தாங்க, உங்கள் மனசை சொல்லித்தாங்க, உங்கள் இருதயத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா எனக்கு ஹாப்பி தான்பா. ஆமென், ஹல்லேலூயா. நான் என் மனசை பார்த்து சொல்லுவேன், நீ எனக்காக நல்லது யோசிக்கிறதை விட என் ஆண்டவருடைய மனது எனக்காக அதை காட்டிலும் நன்மையை யோசிக்கிறது. ஆமென். இந்த வருஷம் பிள்ளைகளே, ஏசப்பா தன்னுடைய இருதயத்தை உங்களில் பலருக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. God is going to restore. அவருடைய இருதயம் நமக்கு புரிந்தாலே போதும், ரெஸ்டோர் ஆகும். ஹர்ட்லேருந்து திரும்ப மறுபடியும் வருவோம். சில நேரத்தில் சில ப்ராப்பர்ட்டிஸ், சில குணநலன்கள் நம்ம இதில் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. நிம்மதி அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. ஒழுங்கான தூக்கம் கிடையவே கிடையாதுயா. தைரியம் அது போச்சு எப்பயோ. சமாதானம் அப்படி கிடையவே கிடையாது. வெறும் சண்டை தான், துக்கம் தான், கவலை தான், கடன் இல்லாத வாழ்க்கை நான் பார்த்ததே இல்லை. எஸ் 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 when you know God you are restored. நீங்கள் உங்கள் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் கட்டப்போகிறார். என்னை மறுபடியும் கட்டப்போகிறார். திருச்சபையை கட்டப்போகிறார். உங்களில் பல பேர் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறீங்க. கையை அப்படியே உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளில் சிலர் ஊழியம் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமணத்தை தரப்போகிறார். Know God as much as possible. நிறைய 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 நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை பற்றி நமக்கு தெரியும். 40 வயசில் இளம் ரத்தம். அந்த இரத்த துடிப்பில் தன் ஜனத்தை காப்பாற்றும்படியாக தனக்கு இருந்த பதவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். என்ன பதவி தெரியுங்களா? புறப்பட்டான், என் ஜனத்தை காப்பாற்றுவேன். போனான், ஒரு சண்டை பண்ணான். ஃபஸ்ட்டு சண்டையில் எதிரி அட்டாக், எதிரி காலி. 2வது நாள் தான் நினைத்தது நடக்கும் என்று பார்த்தான், நடக்கலை. அவங்க அண்ணன் தம்பிங்களே அடிச்சுக்கிறாங்க. கேட்க போனால், நேற்று நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குடா, உன்னை ராஜா கையில் போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் பயந்து ஓடினான். 40 வருஷம் கழித்தது. 80வது வயதிலே தன்னையே புரிஞ்சிக்க முடியல. இளவரசன் நாய் வாழ்ந்து ராஜா வீட்டு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டியவன் ஆடு மேய்க்கிறவனுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆடு மேய்க்கிறவனாக ப்ரொஃபைலை மாற்றிவிட்டு அனாதையாய் இருக்கிறான். சினாய் மலை அருகிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை, கருகவில்லை. அதை பார்த்தான். கிட்டே போகலாம் என்று பார்க்கும் பொழுது மோசே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரே, நான் எகிப்தை ஜெயிக்கலான்னு பார்த்தனே, நீ என்ன தெரிஞ்சிக்கோ, நான் உன்னை எகிப்தின் மன்னனுக்கு ஆண்டவனாக்குவேன். மகனே மகளே, நீ தோற்ற இடத்தில் ஜெயிப்பது உன் வேலை அல்ல, உன் கர்த்தரை புரிந்து கொள்வதுதான் உன் வேலை. தோல்விக்கு ஜெயத்தை அவர் தருவார். எத்தனை பேர் இதை நம்ப போகிறீங்க? நம்ம பிரச்சனைக்கு தீர்வு நம்ம ஆண்டவர் கையில் இருக்குது. கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். God is going to restore me. சொல்லுங்க, கர்த்தர் என்னை புதுப்பித்து கட்ட போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை புதுப்பித்து கட்ட போகிறார். கர்த்தர் என்னை புதுப்பித்து கட்ட போகிறார். கர்த்தர் என்னை புதுப்பித்து கட்ட போகிறார். திருச்சபையில் உள்ள பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஆண்டவர் விட்டு வழி நான் போயிட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வழிக்கு போகவே இல்லை, போகவும் முடியாது. கர்த்தர் உங்களை மறுபடியும் கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல போகிறார்கள். சத்தமாக சொல்லாமா? நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஜனங்கள். சொல்லுங்க, நாங்கள் இயேசுவுடைய ஜனங்கள், நாங்கள் இயேசுவுடைய ஜனங்கள், நாங்கள் இயேசுவுடைய ஜனங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், நாம் அவர் ஜனங்கள். ஆண்டவரை நாம் தேடுறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ். there is delighting when we seek God. ஆண்டவரை தேடும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு ஃபுல்லாக ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஆமென். நமக்கு பிரச்சனை இங்கே இருக்குங்க, நம்ம இப்படி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், நீ என்ன பாரு, அதை நான் பார்க்குறேன். நம்ம ஷார்ட்டாக அப்படி பார்த்துடுறோம், தோத்துடுறோம். இல்லை, நீ என்ன பாரு, நான் அங்கே பார்க்குறேன். நீ என்னிடத்தில் திரும்பு.
ரிட்டன் டு மீ. நாங்கள் யார்கிட்ட ஆண்டவரே போவோம் உம்மை விட்டா? அப்படியே கண்ணை மூடி இதயத்தில் கை வச்சுட்டு நான் உங்ககிட்டயே திரும்பிடுறேன்ப்பா. மகளே, நீ பண்ணுற ஒரு ப்ரேயர் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உங்கள் கையிலே திரும்புகிறேன்ப்பா. எனக்கு வேண்டிய பணம் நீங்கள் தருவீங்க, எனக்கு வேண்டிய நிம்மதி நீங்கள் தருவீங்க, எனக்கு வேண்டிய திருப்தி நீங்கள் தருவீங்க, எனக்கு வேண்டிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் தருவீங்க, எனக்கு வேண்டிய பலம் நீங்கள் தருவீங்க. அப்பா, எனக்கு வேண்டிய தோல்வியிலிருந்து வெற்றி நீங்கள் தருவீங்க. உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். மகனே, மகளே, சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உன் இருதயத்துக்கு சமாதானம். துக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளையை போல அழுகிற உன் உள்ளத்துக்கு இதோ சமாதானம். கண்களை யாரும் திறக்க வேணாம். கர்த்தர் நமக்கு மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவன் நம் காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறார். இதோ உங்கள் உள்ளங்களை இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு சமாதானம் மகனே, மகளே, உனக்கு சமாதானம். கர்த்தரை அறிந்து கொள். இணை புரியாத நிம்மதி இதோ வருகிறது. 2025 2024 மாதிரி டேக்கிள் பண்ணணும்னு நினைக்காத என் மகனே. 24 தப்பித்தது போல 25 நாம் தப்பிக்கப் போகிறவர்கள் அல்ல, 25 வாழப்போகிறவர்கள். 25 கர்த்தருடைய கரம் பிடித்து நிம்மதியாய் வாழப்போகிறவர்கள். போராடி 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 கஷ்டப்பட போகிறவர்கள் அல்ல, போராடி ஜெயிக்கப் போகிறவர்கள். நாம் கர்த்தரை புரிந்து கொள்ளப் போகிறோம். அவரை அறிகிற இருதயம், அவரை அறிகிற இருதயம். ஓப்பன் த ஹார்ட்ஸ் லார்ட். பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்து உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீ தருவீராக. நண்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா? கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம்.
சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.